தேவன் இதை விட பெரியவர். Praise the Lord. நீங்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் மறுபடியும் தேவன் உங்களுடைய ஜீவனை முன்னேற்ற முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய வேலை ஆசீர்வாதத்தின் உணர்வுடன் இருப்பது. இருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டீர்கள். நீங்கள் தவறு செய்தும் தேவன் உங்களை முன்னேற்ற முடியவில்லை என்றால் அவர் தேவன் அல்ல. அவர் தேவன் அல்ல. நீங்கள் தவறு செய்தாலும் அவரால் உங்களை முன்னேற்ற முடியும். சிந்தித்து பாருங்கள், ஆதாம் தவறு செய்தான். இத்தனை பேருக்கு தெரியும் அவன் செய்தான் என்று. உலகத்தில் என்ன வந்தது? பாவம். என்ன தேவன் தோல்வி அடைந்து விட்டாரா? முடிவில் இயேசு கிறிஸ்துவை மரிப்பதற்காக அனுப்பிவிட்டார். Praise the Lord. நம்முடைய தவறுகளாலும் நம்மை முன்னேற்றுவதை தடுக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தவறுகள், ஆதாமுடைய தவறு மனித ஜாதியை முன்னேற்றுவதை தடை செய்ய முடியவில்லை. ஆனால் தேவனிடத்தில் ஒரு சமாதானம் இருந்தது. அவர் இயேசு கிறிஸ்து. அவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி ஆதாமுடைய தவறை செல்லாதாக்கிவிட்டார். அந்த மரணம் உலகத்தில் வந்தது, அந்த ஏழ்மை உலகத்தில் வந்தது, இந்த வியாதி உலகத்தில் வந்தது, துன்பங்கள் உலகத்தில் வந்தது. அதையெல்லாம் அவற்றையும் தேவன் நிறுத்திவிட்டார். ஆனால் அது தேவனிடத்தில் வந்தது அல்ல, மனிதனுடைய தவறினால் வந்தது. ஆனால் தேவன் பெரியவர். Praise the Lord. நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்முடைய கவனத்தை தேவன் மேல் செலுத்தவும், அவரோடு பேசவும், உங்களுடைய கரங்களை உயர்த்தி அன்னைய வாசையில் பேசவும். ரீசாண்டரிலபோ ஷாண்டரிலபோ ஷாண்டரிலபா ஈகிரலபோ ஷாண்டரில ஆந்தொரில ஷாண்டரிலபோ ஷாக்கிரலா ரிக ஆந்தொரி சப சைக்கிரலபோ ஷாண்டரிகரலபோ ஷாண்டரில மாந்திரிலா அக்குரவரபோ ஷாண்டரி தாண்ட கீழபோ ஷாக்கிரலபா ஷாண்டரிலபா தேவரபோ ஷாண்டரிகரபோ ஷாண்டரிகரல மாண்டரிலபா ஷாண்டரிலபா ரிக ஆந்தொரிலபா ஷோண்டரிலபா ஷோண்டரிலபா ரிக ஆந்த. ஓ ஹல்லேலூயா. தேவன் நீர் பெரியவர். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த உலகம் உம்முடையது, இந்த தேசங்கள் உம்முடையது. நாங்கள் எல்லாம் உடைய கரத்தின் கிரியைகள். நன்றி பிதாவே, நீர் தந்த அந்த வெற்றிற்காக நன்றி பிதாவே. இந்த சிந்தனைகளை இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி பிதாவே. எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளுக்காக, உங்களுடைய ஆவிக்காக, நன்முள்ள பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய ஜீவனுடைய ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. எங்களுக்குள் இருப்பதற்கு, எங்கள் மூலம் கிரியை செய்வதற்காக, எங்கள் மூலமாக கிரியை செய்வதற்காக நான் குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். அவர்கள் ஆவிக்குரிய ஜீவனில் மகிமை அடைகிறார்கள் இயேசுவின் நாமத்தில். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இவர்கள் எதை செய்கிறார்களோ அதில் வெற்றி அடைகிறார்கள் இயேசுவின் நாமத்தில். நன்றி பிதாவே. இவர்கள் எல்லாவித பொல்லாப்புகளும் விலக்கி காக்கப்படுகிறார்கள் இயேசுவின் நாமத்தில். இவர்கள் கரங்களில் சுவிசேஷம் செழிப்படைகிறது இயேசுவின் நாமத்தில். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord. உட்காரலாம் நீங்கள். வாவ். அருகில் பார்த்து வரவேற்கவும், i5 கொடுக்கவும் உங்களை வரவேற்கிறோம். இன்னும் நல்லபடியாக செய்யலாமே. சொல்லுங்கள், உங்கள் பார்த்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்கள், தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் ஆசீர்வாதத்தின் வேலை என்ன? கொடுக்கிறது, ஆரம்பிக்கிறது, அங்கீகரிக்கிறது, பகிர்ந்து கொடுக்கிறது. எதை? செழிப்பை, வல்லமையை, திறனை மற்றும் நலனை. நலன் என்றால் ஜனங்கள் கொடுக்கிற நலன் காரியம் அல்ல. நலனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜனங்களுடைய நலன் திட்டம் அல்ல அரசாங்கம் நடத்துகிறது. ஆனால் தேவனுடைய நலன் திட்டங்கள் அதை விட நல்லது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெல்ஃபேர் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு தெரியக்கூட செய்யாது. இவ்வளவு பெரிய வார்த்தை, இவ்வளவு பெரிய பொருள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதனோடு சும்மா விளையாட முடியும். அநேகரோடு இப்படி தான் செயல்படுகிறது. பெரிய பெரிய காரியங்களோடு அவர்கள் மட்டைகளை வைத்து விளையாடுகிறார்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பணத்தின் பின்னாடி ஓடுகிறார்கள். ஆனால் பணத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள் அவர்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. திறன் பின்னாக ஓடுகிறார்கள். ஆனால் திறன் கொடுக்கக்கூடிய பொருள் அவர்கள் கொடுக்கப்பட்டு விட்டது. நலனை விரும்புகிறார்கள். ஆனால் நலன் செய்யக்கூடிய காரியங்கள் இவர்கள் கொடுக்கப்பட்டு விட்டது. எங்கிருந்து வருகிறதோ அது எல்லாம் இவர்களிடத்தில் இருக்கிறது. அதை அவர்கள் புரியவில்லை. ஆனால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய காரியங்களுக்கு பின்னால் ஓடுகிறார்கள், உழைக்கிறார்கள். ஆனால் தேவன் அதை தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் கொடுத்து விட்டார். Praise the Lord. Hallelujah. சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு தெரியவில்லை, உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் ஒழுங்காக கூட சொல்ல மாட்டேங்கிறீர்கள். சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்.
நான் உங்களுக்கு கூறினேன் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்று நீங்கள் தானாகவே 10 டைம் அதை சொல்லியிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு தடவை சொல்லி அதை சும்மா இருந்து விட்டீர்கள். ஒருவேளை நீங்கள் இதை புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். Praise the Lord. சில பேர் இதை சாரா போல விளையாட்டாக என்கிறார்கள். இந்த சாரா அல்ல, ஆபிரகாமினுடைய சாரா. தேவன் சாராவிடத்தில் நீர் கர்ப்பவதி ஆவார் என்றார். சில பேர் இப்படியா தங்களுடைய முகத்தை காண்பிக்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள், இல்லை, உங்களுடைய முகத்திலிருந்து தெரியும் நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா இல்லையா என்று. நீங்கள் தேவனுடைய காரியங்களை விளையாட்டாக எண்ணிக்கொண்டீர்கள், விளையாட்டாக எண்ணுகிறீர்கள். தேவனை அறியாதவர்கள் தான் விளையாட்டாக இருப்பார்கள். அதன் பிறகும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது அதை சரி செய்யும்படியாக, அதுவே அவர்கள் சாராய போல விளையாட்டாக எண்ணுகிறார்கள். Praise the Lord. சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஹalleluya. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ராஜாவிடம் தீர்க்கதரிசி அம்பை எய்ய சொன்னார். உங்களைப் போல தான் அவனும் இருந்தான். 7 தடவை அம்பை எய்து நிறுத்திவிட்டான். நான் இப்பொழுது தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று. நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், எனக்கு தெரியும் நீங்கள் வீட்டில் சென்று இதை அறிக்கையிடுவதில்லை. ஒருவேளை நீங்கள் இதை அறிக்கையிட்டீர்கள் என்றால் உங்களிடத்தில் பணம் வந்திருக்கும். நீங்கள் இதை சொல்லியிருந்தால் உங்களுடைய செயல் வளர்ச்சி அடைந்திருக்கும். வெற்றியை மறைக்க முடியாது, வெற்றியை மறைத்து வைக்க முடியாது. சொல்லாதீர்கள், நான் வெற்றி அடைந்து விட்டேன் ஆனால் அதை மறைத்து வைத்திருக்கிறேன் என்று. இது சம்பவம் அல்ல. நீங்கள் கர்ப்பவதியாக உங்களுடைய வயிற்றை நீங்கள் மறைக்கவே முடியாது. 8 மாதம் ஆகிவிட்டால் எல்லாருக்கும் தெரியும் வயிற்றிலே குழந்தை இருக்கிறது என்று. ஆனால் கூறுகிறேன், நான் பணக்காரன் ஆனால் ஒழித்து வைத்திருக்கிறேன். எந்த நீங்கள் ஒழித்து வைக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் பணக்காராக இருந்திருக்கின்றால் மோசமான உடை அணிந்தாலும் உடல் பாவனை தெரிந்துவிடும் நீங்கள் ஒரு பணக்காரர் என்று. ஏனென்றால் உங்கள் மொழியில் ஒரு விதமான பெருமை பேச்சு இருக்கும். Praise the Lord. உங்களுடைய மொழி வேறு விதமாக இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நான் கிழிந்த உடை அணிந்திருந்தாலும் என்னிடத்தில் பணம் இருக்கிறதே. யாராவது கூறினால் உன்னை நான் ஏழையாக்கி விடுவேன். நீங்கள் கூறுவீர்கள். உங்களிடத்தில் எந்த வித மாற்றம் இருக்காது. உங்கள் கண்களில் எந்த ஒரு பயமும் இருக்காது. ஸோ நீங்கள் இதை கூறும் பொழுது இந்த காரியங்கள் உங்கள் புத்தியிலிருந்து அல்ல, உங்கள் ஆவியிலிருந்து வர வேண்டும். ஏனென்றால் மாற்றம் எப்பொழுது வரும் என்றால் நீங்கள் ஆவியில் கூறும் பொழுது தான். Praise the Lord. Hallelujah. உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எவ்வளவு கம்பீரமாக சொல்கிறீர்கள். உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எவ்வளவு நேர்மையானவர் என்று. அநேக பேர் அவர்கள் தங்களை விட நேர்மையானவர்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களை ஒரு பணக்காரர் ஆக விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் அதை செய்ய விரும்புவதில்லை. இதனால் பணக்கார ஆறுகளால் அந்த காரியங்களை அவர்கள் தினமும் தங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் கூறுகிறது, வார்த்தைகளை கேட்கிற மாத்திரமல்ல அதன்படி செயல்படுகிறா இருங்கள் என்று அவர்கள் தங்களையே ஏமாற்றுகிறார்கள். நீங்கள் அப்படியாக ஆகிவிடாதீர்கள். தொடர்ந்து தங்களையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அநேக பேர் தங்களை காலை மாலை வேளையிலிருந்து அவர்கள் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். சாலையில் செல்கிறார்கள், அவர்கள் வாய் மூடி இருக்கிறது. எதற்கு வாய் மூடி கொண்டிருக்கிறது? குளிக்கிறார்கள், வாய் மூடி இருக்கிறது. எதற்கு வாய் மூடி இருக்கிறது? Praise the Lord. ஆனால் திறந்தாலும் தவறானதே சொல்வார்கள். நான் செத்து விட்டேன், நான் ஏமாந்து விட்டேன், நான் இழந்து விட்டேன், இதுதான் சொல்வார்கள். ஆனால் தேவன் அவர்கள் கூறுகிறார் என்ன சொல்ல வேண்டும் என்று. Praise the Lord. Hallelujah. ஹலோ, இருக்கிறீர்களா? நாம் வார்த்தையில் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? எதை பிதா செய்கிறது பார்க்கிறேனோ அதைத்தான் சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேனே. ஞாபகம் இருக்கிறதா? யோவானிலிருந்து முதலாவது செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் சொல்ல வேண்டும், சரியானதை சொல்ல வேண்டும். நீங்கள் பணங்களை எவ்வளவு கட்டுப்படுத்த முடியும் என்றால் அது எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் உங்களிடத்தில் சொல்லக்கூடிய புத்தி எவ்வளவாக இருக்கிறது என்பதுதான். ஒருவேளை நீங்கள் சரியானதை கூற முடியாது என்றால், ஒருவர் எவ்வளவு உஷாரானவர் என்றால் அது எப்படியாக நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் அவர் வார்த்தைகளை எவ்வளவு தெளிவாக உபயோகப்படுத்துகிறார் என்பதுதான். எத்தனை பேருக்கு தெரியும் நான் என்ன கூறுகிறேன் என்று? உங்களுக்கும் தெரியும். ஒருவர் உங்களிடத்தில் சரியானதை பேச முடியும் என்றால் நீங்கள் அல்லது என்ன கூறுவீர்கள்? அவர் படித்தவரா அல்லது படிக்காதவரா? தன்னுடைய சுபாவத்தை சரியாக வெளிப்படுத்த முடியும். அவரை படிப்பறிந்தவர் என்று கூறுகிறோம்.
அதுபோல தான் ஆவியில் நீங்கள் ஒருவேளை சரியான வார்த்தை உபயோகிக்கவில்லை என்றால் தேவ தூதர்கள் உங்களை படித்தவர் என்று எண்ணிக்கொள்ள மாட்டார்கள். வார்த்தையில் படிப்பறிந்தவர். இங்குதான் ஜனங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. அவர்கள் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறார்கள், ஆனால் தேவனுடைய மொழியை கற்றுக்கொள்ள அவர்கள் விரும்புவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறீர்கள்? ஹலோ, எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறீர்கள்? மற்ற எல்லோரும் எங்கிருந்து வந்தீர்கள்? காலையில் எல்லோரும் ட்ரெயின் நிரம்பி வந்தீர்களா? அன்றைக்கு எல்லோரும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீர்களா? எத்தனை பேர் தமிழ்நாடு அல்லாதவர்களாக இருக்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் வேறு இடத்துல வந்து இப்படி இருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும்? கொஞ்சம் தெரியுமே. எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும்? நீங்கள் கூற முடியாது நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் ஆனால் தமிழ் தெரியாது என்று. போலீஸிடம் நீங்கள் ஹிந்தி பேசினால் 2 அடிக்கு பதிலாக 10 அடி கொடுப்பார். இன்னைக்கு கிடைத்தான் ஒருவன். உங்களுக்கு தெரியும் இது. தமிழ் தெரியவில்லை என்றால் போலீஸை பார்த்தவன் உடனே தமிழ் வந்துவிடும். என்றால் உங்களுக்கு தெரியும். போலீஸை பார்த்து சொல்லிவிட்டால் இன்னும் விட்டுவிடுங்கள் 2 கிடைச்சு. எத்தனை பேருக்கு தெரியும் இது? போலீஸ்காரை பார்க்க எத்தனை பேருக்கு தமிழ் வந்து கொண்டே இருக்கும்? நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு தெரியும்? போலீஸ்காரிடம் எதை பேச வேண்டும்? எத்தனை பேருக்கு தெரியும்? கைகளை உயர்த்துங்களேன். உங்களுக்கு தெரியும். அதே போல தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தின் மொழியை பேச வேண்டும். ஒருவேளை நீங்கள் இந்த மொழியை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் தலையை செவில் அடிக்கலாம், ஆனால் ஒன்றுமே மாறாது. ஏனென்றால் எது மாற்றமடையும் என்றால் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடியது தான். ஆனால் தொடர்ந்து உங்கள் வாயிலிருந்து கெட்டது வந்து கொண்டிருந்தால், தொடர்ந்து தவறானது வந்து கொண்டிருந்தால் ஒன்றுமே ஆக முடியாது. இதனால் தான் நான் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறேன் புரிந்து கொள்ளும்படியாக. எனக்கு புரிவதற்கு 2 நிமிஷம் தான். ஃபாஸ்டர் டெஃபினிஷன் கூறும்போது நான் புரிந்து கொண்டேன் பாஸ்டர் என்ன கூறுகிறார் என்று. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை முன்னேறவில்லை என்றால் நான் என் மேல் சந்தேகப்பட மாட்டேன். என்னவென்றால் நான் சரியானது சொல்லிக் கொடுக்கவில்லை என்று. உங்களுடைய முகத்தை பார்த்து நான் புரிந்து கொண்டேன் இப்படியான காரியங்களுக்கு உங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று. ஒருவேளை நீங்கள் தேவனுடைய காரியங்களில் கம்பீரமாக இருந்தீர்கள் என்றால் இப்படியான காரியங்களில் நீங்கள் ஒரு வாஞ்சியாக இருக்க வேண்டும். இது உங்களுடைய வாழ்க்கை. Praise the Lord. பாருங்கள், நலன். அருகில் பார்த்து சொல்லுங்கள், நலன். எத்தனை பேருக்கு விளக்கம் ஞாபகம் இருக்கிறது? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? எழுந்து நீங்கள் சொல்லலாம். அதனுடைய விளக்கம் என்ன? ஆசீர்வாதம் என்னவென்றால் கொடுக்கிறது, ஆரம்பிக்கிறது, அங்கீகரிக்கிறது, பகிர்ந்து கொடுக்கிறது. எந்த காரியங்கள் என்றால் செழிப்பு, வல்லமை, திறன் மற்றும் நலன். இதெல்லாம் ஆசீர்வாதத்திலிருந்து கிடைக்கிறது. இவர்களுக்காக கரங்கள் தட்டவும். சிம்பிள் சிம்பிள். ஆசீர்வாதம் 4 காரியங்கள் கொடுக்கிறது. கொடுக்கிறது, ஆரம்பிக்கிறது, அங்கீகரிக்கிறது, பகிர்ந்து கொடுக்கிறது. எந்த காரியங்களை? செழிப்பை, வல்லமையை, திறனை மற்றும் நலனை. Praise the Lord. இப்பொழுது நலன் என்றால் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். பாருங்கள், நலன். நான் சொன்ன நலன் என்றால் அந்த ஜனங்களுடைய நலன் திட்டங்கள் அல்ல. வெல்ஃபேர் ஸ்கீம், வெல்ஃபேர் சொசைட்டி இதுவல்ல. ஆனால் வெல்ஃபேர் என்றால் பாஸ்டர் கிறிஸ்துடைய அர்த்தம் என்னென்று இது என்னுடைய விளக்கம் அல்ல. யாருடையது? பாஸ்டர் கிறிஸ்துடையது. நான் உங்களுக்கு கூறுகிறேன். வெல்ஃபேருடைய அர்த்தம் என்றால் ஒரு சந்தோஷமான, ஆரோக்கியமான, மனம் திருப்தியோடு வெற்றி அடைவதற்கு தொடர்ச்சியான நிலை. எழுதிக் கொள்ளுங்கள், சரிதானே? நலன் என்றால் என்ன? ஒரு சந்தோஷமான, ஆரோக்கியமான மற்றும் மன திருப்தியோடு வெற்றி அடைவதற்கான தொடர்ச்சியான நிலை. கற்றுக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி காரியங்களை. படிப்பறிவு இல்லாதவராக இருக்காதீர்கள். சொல்லாதீர்கள் நான் படிப்பறி அறியாதவன் என்று. இதை நீங்கள் புரியாதவராக இருந்தீர்கள் என்றால், இந்த காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் எதுவுமே நடக்காது. நீங்கள் பள்ளியில் தோல்வி அடைந்து விட்டீர்கள், நடக்கும். ஆனால் வேதத்தில் நீங்கள் தேர்ச்சி அடையவில்லை என்றால் அது முடியாத காரியம். சரிதானே? தங்களுக்குள் ஒரு தைரியத்தை உண்டு பண்ணுங்கள். சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். இது கூட ஒரு ஆசீர்வாதம் தான், சரிதானே? இது ஒரு ஆசீர்வாதம் தான். காரியங்களை புரிந்து கொள்ளும்படியாக திறன்.
ஏனென்றால் திறன் கொடுக்கிறது. ஒவ்வொரு வார்த்தை பல மணி நேரம் பேச முடியும். திறன் புரிந்து கொள்வதற்கான திறன், எல்லாவற்றையும் செய்யும்படியான திறன், ஆத்மாக்களை வெல்லக்கூடிய திறன், உங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கான திறன், ஆபீஸில் நம்பர் 1 வருவதற்கான திறன், நம்பர் 1 செல்லுவதற்கான திறன், எல்லா திறனும் ஒரு திறனை பற்றி அல்ல, எல்லா திறனை பற்றி தான். எந்த ஒரு திறன் எல்லாம் இருக்கிறதோ, உங்களுக்கு தேவைப்படுகிறதோ, அந்த திறனை ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்க முடியும். எந்த ஒரு வல்லமை உங்களுக்கு தேவையோ, ஒவ்வொரு பிரகாரமான வல்லமை உங்களுக்கு தேவையோ, அதை ஆசீர்வாதம் கொடுக்க முடியும். Praise the Lord. கவனத்தில் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? கொடுக்கிறது. என்ன செய்து? ஆரம்பிக்கிறது. என்ன செய்கிறது? உங்களிடத்தில் ஏதோ ஒன்று கொடுக்கப்படுகிறது, ஆனால் அது ஆரம்பமாகிறது. ஜென்ரேட்டர். இத்தனை பேருக்கு தெரியும் ஜென்ரேட்டர். இத்தனை பேருக்கு தெரியும் மொபைல் ஃபோன். இப்படிதான் அது செயல்படவே செய்யாது. இருக்கிறது, ஆனால் அது செயல்படாது. உலகத்தில் திறன் இருக்கலாம், ஆனால் அது செயல்படாது. ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? அது ஒரு திறன் மட்டும் கொடுப்பதில்லை, அந்த திறனை ஆரம்பிக்கவும் செய்கிறது. இது ரொம்ப பெரிய டெஃபினேஷன். இதில் பல நாட்கள் பிரசங்கம் செய்ய முடியும், பல நாட்கள். இது உங்களிடத்தில் இல்லை என்றால், இதற்கான உணர்வு உங்களிடத்தில் இல்லை என்றால், உங்களிடத்தில் திறன் இருக்கலாம், ஆனால் திறனை சென்று கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கும். திறனை எது ஆரம்பிக்கும்? ஆசீர்வாதம். கொடுப்பது எது? ஆரம்பிக்கவே யார் செய்கிறார்? இல்லையேல் அது நிறுத்தப்பட முடியும். அநேக பேரிடத்தில் அந்த திறன் மூடப்பட்டு இருக்கிறது. முன்பு அவர்கள் ஆத்மாக்களை வென்றார்கள், அவர்கள் தெரியவில்லை அவர்களிடத்தில் அது திறன் இருந்தது என்று. அவர்கள் ஆத்மா வெல்வதை நிறுத்திவிட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வயதாகிவிட்டது, உலக காரியங்கள் அதிகமாக விரும்புகிறார்கள். இப்பொழுது அவர்கள் பெரியவர்கள் ஆகிவிட்டார்கள். முன்பு நேரம் இருந்தது, ஆத்மாக்களை வென்றார்கள், இப்பொழுது பிஸி ஆகிவிட்டார்கள். அவர்கள் அந்த திறனை மூடி வைத்து விட்டார்கள். மற்றும் அந்த திறனிலிருந்து கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை மூடிவிட்டார்கள். அநேக பேருக்கு தெரியவில்லை அவர்கள் வாழ்க்கை எப்படி அவர்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. நான் 20 வருடத்திற்கு முன்பு ராப்சோடி டிரான்ஸ்லேஷன் பண்ண ஆரம்பித்தேன். நான் இன்று வரையும் செய்து கொண்டிருக்கிறேன். கடைசியான காரியத்தை நான் தான் செய்கிறேன். வேறு யார் செய்தாலும் அவருக்கு நான் வருடங்களாக கற்பித்துக் கொடுக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய ஆசீர்வாதம் அந்த காரியத்தில் தான் வந்தது. அந்த ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் செல்லிடலாக முறையாக உங்களிடத்தில் வந்தது, ராப்சோடி கொடுத்ததன் மூலம் வந்தது என்று நீங்கள் அதை நிறுத்தி விட்டீர்களோ, அந்த ஆசீர்வாதமும் நின்று விட்டது. நீங்கள் அந்நிய பாஷை பேசி வந்த அந்த ஆசீர்வாதம், என்று நீங்கள் அந்நிய பாஷை சொல்வதை நிறுத்திவிட்டீர்களோ, அன்று அந்த ஆசீர்வாதமும் நின்று விட்டது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியாது காரியங்கள் எப்படி செயல்படுகிறது என்று. நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் காரியம் உங்கள் எண்ணங்கள் இருந்து செயல்படுகிறது என்று. ஜீவன் ஆவிக்குரியது. நீங்கள் நினைக்கிற இடத்திலிருந்து வாழ்க்கை செயல்படுவதில்லை, ஆனால் நீங்கள் எங்கிருந்து வரவில்லை என்று நினைக்கிறீர்களோ அங்கிருந்து தான் செயல்படுகிறது. இப்பொழுது வரை நீங்கள் பாஸ்டருடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்தீர்களோ, அதில் ஆசீர்வாதம் இருந்தது என்று ஆசிரியர் சொன்னால் நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சீரழிவுக்கு தொடங்க ஆரம்பித்து விட்டீர்கள். முன்பு பாஸ்டர் போன் செய்தார், சிஸ்டர் நாளைக்கு 50 பேர் வர வேண்டும், நீங்கள் உடனே அதை ஆரம்பித்து விட்டீர்கள் 50 பேர் கொண்டு வரும்படியாக. இப்பொழுது கூறுகிறார் பாஸ்டர் 50 பேர் நீங்கள் கொண்டு வர வேண்டும், நீங்கள் போனை வைத்து விட்டீர்கள், போய் தூங்க ஆரம்பித்து விட்டீர்கள். நீங்கள் மாறிவிட்டீர்கள், நீங்கள் மாறிவிட்டீர்கள், நீங்கள் மாறிவிட்டீர்கள். ஏன் நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்றால், ஆசீர்வாதம் வேலை செய்வதை நிறுத்திவிடும். நீங்கள் மாறிவிட்டீர்கள். நீங்கள் காரியங்களை லேசாக எண்ண ஆரம்பித்து விட்டீர்கள். இங்கிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து கொண்டிருந்ததோ, அந்த வழியை அடைத்து விட்டீர்கள் தங்களுடைய செயல்களினால். முன்பு சபைக்கு செல்வது உற்சாகமாக இருந்தீர்கள், இப்பொழுது சபைக்கு உள்ளது, ஓ திரும்ப சபைக்கு போக வேண்டுமா? ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீர்கள். ஏனென்றால் ஆசீர்வாதம் ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா முதலாவது ஆசீர்வாதம் என்ன காரியம் செய்கிறது என்று? எத்தனை பேர் இதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? ஹலோ, ஆசீர்வாதம் முதலாவது காரியம் செய்கிறது, உங்களுக்கு வார்த்தையின் தாகத்தை உண்டு பண்ணுகிறது, ஆத்மாக்களை வெல்பவர்களாக ஆக்குகிறது. ஏனென்றால் ஆசீர்வாதத்துக்கு தெரியும் சகல ஆசீர்வாதங்களும் இதில் இருந்தால் வருகிறது என்று. ஆசீர்வாதம் உங்கள் ஜீவனில் வேலை செய்கிறது என்றால் நீங்கள் அந்த வார்த்தைகளை தியானிப்பதில் உற்சாகமாக இருப்பீர்கள். 24 மணி நேரம் எண்ணுவீர்கள்,
பைபிள் எப்படியாக வாசிக்க வேண்டும் என்று. ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும் பொழுது ஆத்மாக்களை வெல்லுவீர்கள். யார் வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஆத்மாக்களை வெல்லுங்கள் என்று. இப்பொழுது ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறதோ, உங்களுடைய சகல பொருளாதாரத்தை கொண்டு வந்து சபையில் கொடுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். தசமபாகம் மற்றும் பார்ட்னர்ஷிப்போட முன்னேறிவிட்டீர்கள். நீங்கள் அதற்காக வாழ்கிறீர்கள். கோடிக்கணக்காக சம்பாதிக்க வேண்டும். அந்த கோடி பணத்தை அப்படியாக கொண்டு வந்து சபையில் கொடுக்கும்படியாக இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஆசீர்வாதம் உங்களுடைய ஜீவனில் கிரியை செய்கிறது என்று. ஏன் தேவன் ஒன்று ஆபிரகாமிடத்தில் கூறினார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாக ஆக்குவேன். ஆசீர்வாதம் செயல்படும் போது ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறீர்கள். Praise the Lord. அருகில் பார்த்து சொல்லுங்கள், ஆசீர்வாதம் செயல்படும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறீர்கள். எத்தனை பேருக்கு இது புரிகிறது? என்னால் புரிய வைக்க முடிகிறதா? வார்த்தையில் இருக்கிறதா? நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆசீர்வாதம் காரியம் செய்கிறது. இதன் அர்த்தம் என்ன? நீங்கள் என்ன ஆகிறீர்கள்? ஆசீர்வாதம். உங்களை பார்த்து ஜனங்கள் உற்சாகமடைய வேண்டும். உங்களை கொண்டு ஜனங்களுடைய வீட்டில் அடுப்பு எரிய வேண்டும். உங்கள் மூலமாக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? ஆசீர்வாதமாக ஆக்குகிறது. முதலாவது அதை யாரை ஆசீர்வாதம் கொடுப்பவராக்கும்? உங்களை ஆசீர்வாதம் கொடுப்பவராக. இப்பொழுது உங்களுடைய ஜீவனினால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள். நாம் ரேப்சோடி டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தோம். இன்று அந்த ஹிந்தி ரேப்சோடி கோடிக்கணக்கான பேர் படிக்கிறார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் நினைக்கிறீர்களா என்னுடைய ஜீவன் கீழே போகும் என்று? ஸோ நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆசீர்வாதம் காரியம் செய்ய ஆரம்பித்துவிட்டது. நீங்கள் ஆசீர்வாதமாக மாறிவிடுவீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக மாறிவிடுவீர்கள். அநேக பேருக்கு இந்த காரியம் தெரிவதில்லை. அநேக பேர் தங்களுடைய ஜீவனை அளப்பதில்லை. தேவனுடைய திட்டத்தின்படி அவர்களுடைய ஜீவன் எங்கு சென்று விட்டது என்று. நீங்கள் அதை அளந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய ஜீவனை, உங்களுடைய ஜீவன் எங்கு சென்று விட்டது என்று. Praise the Lord. தெருவில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ எங்களால் சுகம் பெற்றார்கள் இத்தனை ஆண்டுகளில், இல்லையா? எனக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. இதனால் கோடிக்கணக்கான என்ன கிடைத்தது? ஆசீர்வாதம். கோடிக்கணக்கான பேர் எங்களுடைய ஜீவன் இது ஆசீர்வாதம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஸோ ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? ஆசீர்வாதமாக்குகிறது. அருகில் இருப்பது சொல்லுங்கள், ஆசீர்வாதமாக்குகிறது. வெல்ஃபேர் என்ன? நலன் என்றால் என்ன? முதலாவது சந்தோஷம். முதலாவது சந்தோஷம் அடையுங்களே. இதனால் தான் நீங்கள் துக்கம் அடைய முடியாது. நீங்கள் துக்கமாக இருந்தீர்கள் என்றால் ஆசீர்வாதம் உங்களுக்கு வேலை செய்யவில்லை. சிம்பிள். ஏனென்றால் ஆசீர்வாதம் நலனை கொடுக்கிறது. நலன் என்றால் என்ன? சந்தோஷம், ஆரோக்கியம், மன திருப்தியோடு வெற்றியாக இருப்பதற்கு ஒரு தொடர்ச்சியான நிலை. அங்கே 24 மணி நேரம் என்ன எப்படியாக இருக்கிறீர்கள்? சந்தோஷமாக. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கடைசியான வார்த்தை நீதிமொழிகள் 11:11. Oh boy, this is beautiful. நீதிமொழிகள் 11:11. செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினாலே பட்டணம் நிலை பெற்றெங்கும். Praise the Lord. செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றெங்கும். ஸோ நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ உங்களுடைய பட்டணம் பெருக வேண்டும். Praise the Lord. சொல்லாதீர்கள், நான் ஊருக்கு சென்று விட்டேன், ஊர் நல்லவே இல்லை. நீங்கள் ஏன் அங்கு இருக்கிறீர்கள்? நீங்கள் அங்கு இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஊர் நல்லவாக இருக்க வேண்டும். நீங்கள் அங்கு இருக்கிறீர்கள், அந்த பட்டணத்தில் நல்லதாகவே இருக்க வேண்டும். நீங்கள் அங்கு இருக்கிறீர்கள், அந்த தேசத்தில் நல்லவே இருக்க வேண்டும். நீங்கள் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Praise the Lord. துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விடும். இது அந்த நகரம் விழுந்து விடும். நீங்கள் துன்மார்க்கர் ஆகிவிடாதீர்கள். நீங்கள் யார்? நீதிமான். உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் உங்களுடைய குடும்பம் முன்னேற வேண்டும். நீங்கள் சொல்லாதீர்கள், என் குடும்பத்தில் எல்லோரிடத்திலும் கடன் இருக்கிறது. உங்களுடைய ஒருவர் மூலமாக அனைவருடைய கடனும் தீர்ந்து விட வேண்டும். உங்கள் ஒருவரால் மாத்திரம்தான், நீங்கள் ஒருவர் மாத்திரமாக இருக்க வேண்டும். உங்களுடைய முழு குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக. Praise the Lord. Hallelujah.
ஏனென்றால் தேவன் உங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு அழகாக ஆக்கியிருக்கிறார். சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அது தொடர்ந்து உங்கள் ஆவியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரிதானே? இதில் புத்தியை செயல்படுத்துங்கள். நீங்கள் இதை அறிக்கையிடும் பொழுது இந்த எல்லா விளக்கங்களும் உங்கள் ஆவியில் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். மற்றும் இந்த விளக்கங்கள் மூலமாக இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகளை வெளிக்கொண்டு வருவார். சரியா? எத்தனை பேர் இது புரிகிறீர்கள்? நீங்கள் சொல்ல ஆரம்பித்தீங்க, நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஆனால் உங்கள் எண்ணங்களில் உங்கள் ஆவியில் ஓடிக்கொண்டு, ஓ நான் அங்கீகரிக்கப்பட்டவன், ஓ எனக்கு கொடுக்கப்படுகிறது, நான் ஆரம்பிக்கிறேன் செழிப்பை. புரிகிறீர்களா? நீங்கள் நான் கொடுக்கிறேன். வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது. ஆரம்பம் அங்கே இருக்கிறது, ஆனால் அதிலிருந்து முன்னேற வேண்டும். நான் என்னுடைய ஜீவனில் செழிப்பை சொல்கிறேன், என்னுடைய ஜீவனில் நான் சமாதானத்தை சொல்கிறேன், என்னுடைய ஜீவனில் நான் திறனை சொல்கிறேன். Praise the Lord. Hallelujah. கவனத்தில் வையுங்கள், உங்களுடைய ஜீவனில் அதுதான் செயல்படும். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதுதான், அதுவல்ல தேவன் விரும்புவது. ஒரு பொழுதும் மறந்து விடாதீர்கள். உங்களுடைய ஜீவனில் அதுதான் செயல்படும். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதுதான். ஆனால் உங்களுடைய விருப்பத்தை உங்கள் வாயிலிருந்து நீங்கள் தான் வெளிப்படுத்துகிறீர்கள். உங்களுடைய ஜீவனில் நல்லது நடக்கவில்லை என்றால் இதன் அர்த்தம் உங்கள் வாயிலிருந்து நல்லவைகள் வருவதில்லை. ஒருவேளை உங்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வந்தது என்றால் உங்களுடைய ஜீவனில் நல்லதுதான் நடந்து கொண்டிருக்கும். யார் மேலும் பழி சுமத்தாதீர்கள். உங்களுடைய ஜீவனுக்காக உங்களுடைய ஜீவன் எதெல்லாம் இருக்கிறதோ உங்களுடைய வாயிலிருந்து தான் வந்திருக்கிறது. இதனால் தான் நீங்கள் இந்த ஆவிக்குரிய வாசைகளை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வார்த்தையின் பசியாக இருக்க வேண்டும். பசியாக பல மணி நேர வாசனைகளை வாசிக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் வார்த்தைகள் மாற்றப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த உலகத்தைப் போல பேசிக்கொண்டிருப்பீர்கள். அந்த உலகத்தைப் போல பிரச்சனையில் தொடர்ந்து இருப்பீர்கள். நமக்கு ஒரு மொழி இருக்கிறது, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். அதைவிட தனிப்பட்டது. இது ஒரு மொழி, இது ஒரு மொழி. கேட்கிறீர்களா நீங்கள்? Praise the Lord. சரியா? பாஸ்டர் கூறியிருக்கிறார் 3 விதமான மொழிகள், லேகோஸ், ரேமா, லாய்லா. லாய்லா உங்களிடத்தில் இருக்கிறது. நாம் பேசுகிறோம் லாய்லாவை பற்றி. நீங்கள் பாஸ்டர் கிறிஸை கேட்கவில்லை என்றால் இந்த காரியங்கள் உங்களுக்கு புரியாது. சரியா? பாஸ்டர் கூறியிருக்கிறார் 3 kinds of speech. முதலாவது அவர் கூறினார் லோகோஸ், இரண்டாவது கூறினார் ரேமா, மூன்றாவது கூறினார் லாய்லா. லாய்லாவின் அர்த்தம் என்றால் சொல்லக்கூடிய சில ஸ்லங் எல்லாம் சேர்த்து முறை. Praise the Lord. ஹலோ, எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஹலோ, இருக்கிறீர்களா? அப்படியா என்றால் நீங்கள் கூறுகிறது நல்லது நடந்ததா இல்லை கெட்டது நடந்ததா? ஏதோ தவறு நடந்து விட்டது, வார்த்தை இருந்தது. அப்படியா? ஆனால் இந்த இதை தொடர்பு பொழுது ஏதோ ஒரு வேறு விதம் நடந்துவிட்டது. அதைத்தான் நாம் கூறினோம் லாய்லா. உங்களுக்கு ஒரு மொழி இருக்கிறது, இதைத்தான் நீங்கள் மாற்ற வேண்டும். உங்களுடைய என்ன மாற்ற வேண்டும்? லாய்லா. சரியா? என்ன மாற்ற வேண்டும்? லாய்லா. சொல்லக்கூடிய முறை விசுவாசத்தின் முறை. ஆனால் உங்களுடைய ஆவி இல்லாமல் அதை மாற்ற முடியாது. Praise the Lord. Hallelujah. ஸோ சொல்லுங்கள், ஆத்மாக்களை வெல்லுங்கள். செல்லுங்கள், ராப்சோடியை கொடுங்கள், ஃபாலோ அப் செய்யுங்கள். வானத்தில் கொள்ளவும் உங்களுடைய ஆசீர்வாதம் அங்கிருந்தான் வந்தது. அதை நிறுத்தி விட்டீர்கள் என்றால் எல்லாம் நின்றுவிடும். புத்திமான் ஆகிவிடுங்கள். Praise the Lord. சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இது உங்களுடைய காணிக்கை, தசம பாகம், பார்ட்னர்ஷிப் கொடுக்க வேண்டிய நேரம். தயாராகிவிடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பிரார்த்தனை செய்வோம், கரங்களை உயர்த்தி. நன்றி பிதாவே, உங்களுடைய தயவிற்காக, உங்களுடைய அன்பிற்காக, ஆசீர்வாதத்திற்காக நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி 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 பிதாவே, நன்றி பிதாவே. இந்த காணிக்கைகள் கொண்டு வரும்படியான புத்தி ஞானத்தை நீர் கொடுத்ததற்காக நாங்கள் எப்படியாக கொடுத்திருக்கோம் அவ்வளவான இரட்டிப்பான நன்மை எங்களிடத்தில் வருகிறது இயேசுவின் நாமத்தில். ஓ நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி நன்றி நன்றி. இந்த காணிக்கையில் நம்முடைய ஆசீர்வாதத்தை சொல்கிறோம், அதன் பெருக்கத்தை நாங்கள் சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தில். நம்முடைய ராஜ்யத்தின் விருது அடையத்திற்கும் செயல்படுவதற்குமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன். ஹல்லேலூயா. சொல்லலாம், மகிமை மகிமை. ஒருவேளை நீங்கள் ரட்சிப்பை பெறவில்லை என்றால்
நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நான் சொல்லும் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனை நீங்கள் பெறாமல் இருந்தீர்கள் என்றால், நான் சொல்லுகிறேன், இது உங்களுடைய நேரம். இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். சொல்லுங்கள், அன்புள்ள பிதாவே, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், தேவனுடைய குமாரனை. நான் விசுவாசிக்கிறேன், அவர் மரித்தார் என்னை காப்பாற்றுவதற்காக. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அவர் இன்று ஜீவனுள்ளவராயிருக்கிறார். நான் என் வாயினால் அறிக்கையிடுகிறேன், இயேசு கிறிஸ்து என் ஜீவனின் தேவன். இன்றைய நாள் முதல் மற்றும் அவரில் என் விசுவாசத்தின் மூலம் நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். நித்திய ஜீவனை என்னுடைய இருதயத்தில், என்னுடைய ஆவியில். நன்றி ஆண்டவரே, என் ஆத்மாவை காப்பாற்றியதற்காக. இப்பொழுது என்னிடத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறது. நான் இப்பொழுது தேவனுடைய குமாரன். நான் புதிதாக பிறந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நீங்கள் ஒருவேளை இந்த பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால், பாஸ்டர் கிறிஸ்துடன் வாழ்த்துகள். உங்களுக்கு தேவனுடைய குடும்பத்தில் உங்களை வரவேற்கிறோம். சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். 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 இறைவனுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். ஆனந்தமடையுங்கள். வார்த்தை செயல்படுகிறது. God bless you.